நம்ம யூடியூப்ல 10K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியாச்சு. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு தெரியல. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யூடியூப்ல வீடியோ போட ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. எதனால வீடியோ போட ஸ்டாப் பண்ணனா, ஒரு செகண்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோவை பாருங்களேன். இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற வீடியோஸ் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு நானா எடிட் பண்ண வீடியோஸ் தான். நான் எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக்ஸ் அண்ட் வியூஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கணக்கில் வியூஸ் போயிருக்கு. 500K 1 மில்லியன் போயிருக்கு. அந்த வீடியோஸ்க்குள்ள நான் கமெண்ட் பண்ணிருப்பேன். அந்த கமெண்ட பார்த்துட்டு ஒரு ப்ரோ ரிப்ளை பண்ணிருப்பாரு. என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னா, இந்த பையன் பொய் சொல்றான் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருப்பாரு. அவரு சொல்ற மாதிரி இந்த வீடியோ என் வீடியோ தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாம என் பேரை நான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி நான் காட்டியிருப்பேன். அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. நீங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? ஜிஎன் ஷாட் அவனே எடுத்திருக்கேன் பாத்தீங்களா? அதான் என் நேம் ஹைலைட் பண்ணி நான் காட்டியிருப்பேன். ஆனா இந்த வீடியோல நான் ஒன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி போட்டாலும் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும். இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. பார்க்க எவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு.